Hi friends, welcome to Fragments of My Life. Day 3 in Cornwall. இன்னைக்கு டே 3யோட கண்டினியூஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். காலையில் பார்டீனில் வந்து ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு போர்ட் மினிஸ்டர் பீச் போனோம். அங்கே வந்து பார்க்கிங் கிடைக்கல. ஸோ அங்கேருந்து வந்து கர்பிஸ் பே போனோம். அங்கே முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து டெவானில் போய் வந்து செக்இன் பண்ண போகிறோம். அங்கே தான் வந்து ஸ்டே புக் பண்ணியிருக்கோம். அதுக்கு நடுவில் இருக்க பீச்சஸ் எல்லாமே கார்ன்வால் டு டெவான் வந்து இருக்க பீச்சஸ்லாம் கவர் பண்ண போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இப்போ வந்திருக்க பீச் குவேதியன் பீச்சு. இது வந்து அப்படியே ஒரு லாங் ஸ்ட்ரெச்சாக வந்து இருந்தது. சும்மா வந்து மேலேருந்தே வந்து அப்படியே பார்த்துட்டு நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து கீழே வந்து ரொம்ப தூரம் வந்து இறங்குற மாதிரி இருந்தது. பசங்க வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க. ஸோ நம்மளோட பிளான் படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு இருக்க போகிற பீச் வந்து பார்க்கிங்லேருந்து அப்படியே நடந்து போகிற மாதிரி தான் வந்து இருக்கணும். சும்மா வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் மாதிரி. பட் நம்ம வந்து நிறைய பீச்சஸை வந்து அப்படியே வந்து பார்த்துட்டு போக போகிறோம். ஏன்னா வந்து ஒரு பீச்சும் வந்து அவ்வளோ அழகுங்க. यहाँ देखें एक बीच. देखो बोई कायाकिंग में कौन की पल्ला भी नहीं वो दिख रहा है तुझे. ரொம்ப லோவாக இருக்கும் போல் அலை பெருசாக அடிக்கும். இந்த சைடு அந்த சைடு போகிற அலைகள் அப்படியே அப்படியே கார்லேயே பார்த்துட்டு போகலாம். இப்போது பப்பு நின்றுட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன் தி வேல வந்து எனக்கு ரொம்பவே தூக்கமாக வந்துருச்சு. ஸோ வந்து ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணிவிட்டு நான் வந்து தூங்கிட்டேன். அப்போ வந்து குல்குலியும் அவங்க அப்பாவும் மட்டும் வந்து ஒரு கிளிஃபில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த பீச் ஃபுல்லாக தெரிஞ்சுது. அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இது என்ன இடம் அதெல்லாம் வந்து தெரியலங்க. அதுக்கப்புறமா தான் எந்திரிச்சு நான் வந்து பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. கிளிஃபில் இருந்து இந்த பீச்சை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. கார்ன்வால் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ப்ளூ பீச்சஸ் தான். இங்கிலாண்டில் எங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேஸ்னு சொன்னால் அது கார்ன்வால் தான். தெரிகிறது நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்கிறது போர்ட் ரீட் பீச். இங்கே வந்து இந்த டவுனே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ரோட்டில் வந்து பார்க்கும்போது கிளிஃபில் வந்து குட்டி குட்டி வீடுங்க அந்த மாதிரிலாம் வந்து அழகாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த பீச் ரொம்பவே பக்கத்துலேயே இருந்தது, பார்க்கிங்க்கு பக்கத்துலேயே. பட் நாங்கள் போகல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பேபி க்ளூ தூங்கிட்டு இருந்தான். அவன் தான் வந்து பீச்சில் வந்து ரொம்ப விளையாடுவான். ஸோ வந்து நாங்கள் அப்படியே மேலேருந்து அப்படியே பார்த்துட்டு வேறு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா நம்ம வந்து நைட்டுக்குள்ளே டெவானும் ரீச் ஆகணும்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பீச்சுக்கு வந்தாச்சு, போர்ட் டவுன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இறங்கி போய் தான் ஆகணும். ஏன்னா நம்ம பேபி க்ளூ எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்ச உடனே வந்து கேட்டது வந்து எங்கே பீச்சுக்கு தானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு. ஸோ நம்ம போயிட்டு பார்க்கலாம். இந்த பீச்சும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்கிங் பக்கத்துலேயே இருந்தது. கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் நடந்து வர மாதிரி தான். எங்கேயும் மழைலாம் வந்து ஏற தேவையில்ல, இறங்க தேவையில்ல. ஷாப்ஸும் வந்து பக்கத்துலேயே இருந்தது. பீச் உள்ளே இருக்குது போலே. இங்கே நாங்கள் வரும்போது லோ டைட் தான். தண்ணி பாருங்கள் உள்ளே இருக்குது. பட் கான்வாலை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே போயிடும். பட் நல்லாவே அலை அடிக்கும். அப்போது நீங்கள் வந்து நல்லா விளையாடலாம். நல்ல சாண்டி பீச்சாகவும் இருந்தது. இந்த பீச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரீம் மாதிரி வந்து போயிட்டு இருந்தது தண்ணி. மேபி இந்த தண்ணியில் அந்த கிளிஃப் மாதிரி இருக்கு இல்லையா, மலையிலேருந்து அப்படியே வந்து கடலில் கலக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பார்த்த மோஸ்ட் ஆஃப் த பீச்சஸில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரீம் மாதிரி வந்து போயிட்டே தான் இருந்தது. எவ்வளோ ஜில்லு. बहुत चिल करा है क्यों डेंजरस लगा है. वहाँ गरम रहता है जो अच्छा अच्छा अच्छा. அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணி விளையாடிட்டு அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பியாச்சு. நல்ல சன்னி டே இன்னைக்கு. கிளிஃப்ல இருந்து பார்த்தீங்கன்னா பீச் எப்படி சூப்பராக தெரியுது. நம்ம லாஸ்ட்டாக போன பீச் அதுதான். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி சைடில் இந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது இருக்கும். ஸோ வந்து கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு போவோம். நெக்ஸ்ட்டு நம்ம போக போகிறது பெராம்போர்ட் பீச். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே போனோம். பட் வந்து எங்களுக்கு சரியான பார்க்கிங்கே வந்து கிடைக்கல. அதனால் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு மூவ் ஆன் ஆகிட்டோம். அங்கேருந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூ குவே அப்படின்ற ஒரு கார்னரில் இருக்க அந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஃபிஸ்டல் பீச்சுக்கு தான் வந்து போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு வார் மெமரியல் இருக்குது. ஸோ அந்த வார் மெமரியலுக்காக இல்லை, அங்கேருந்து பார்த்தா பீச் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்திருக்கோம். இந்த வார் மெமோரியல் வந்து பார்த்திங்கன்னா World War I, II அண்ட் ஆப்கானிஸ்தான் வார் அப்படின்னு சில வார்ஸில் உயிரிழந்த வீரர்களுக்காக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து அந்த வியூவை தான் வந்து பார்க்க வந்தோம். வியூ எப்படி செம்மையாக இருக்கா. ஆக்சுவலாக இங்கே சன்செட் அப்போது வந்திங்கன்னா இன்னமும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் பீச் இருக்குது. அங்கே தான் வந்து போக போகிறோம். இந்த பீச்சில் நாங்கள் வந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா லோ டைட்ஸ் தான். பட் வந்து பார்க்கிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப பக்கமாக இருந்தது பீச்சு.
நல்ல சாண்டி பீச்சாக இருக்குது. பசங்கள்லாம் வந்து எப்படியும் வந்து மண்ணில் உட்காந்து நல்லா விளையாட போகிறாங்க. इट्स ओके, वहाँ आपको बैठ को खेलो. कुलुर्दुल्ल ओके. அந்த அப்படியே டயகனல்ல கிராஸ் ஆகி வரும். இந்த பீச்சில் நல்லா ஒரு 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் மாதிரி வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். நியூ ஆவேயில் இருக்க ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஜாமன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். உள்ளே போயிட்டு ஃபுட் எப்படி இருக்குது, ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் ஒன்று பார்த்த விஷயம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா டைனிங்கோட டேக் அவே எடுத்துகிட்டு போனால் கம்மி தான். ஃபுட்டு வந்துருச்சு. பட்டர் நான், மட்டர் பன்னீர், தந்தூரி இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். புதுசாக இந்த இது ரெஸ்டாரண்ட் போனோன்னா இதுதான் எங்களோட கம்ஃபர்ட் ஃபுட்டாக இருக்கும் எப்போவுமே. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேக்கு தான் வந்து போக போகிறோம். கொஞ்ச நேரத்தில் எப்படி இருட்டுச்சு பார்த்தீங்களா? டெவான்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்டின் ரெசார்ட் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம கீஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு போயிட்டு ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கேரவன் மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். இதில் வந்து ஒரே ஒரு அட்டாச்மெண்ட் என்னென்னா வெளியில் வந்து ஒரு டெக்கு மாதிரி இருக்குது, அதாவது ஒரு பால்கனி மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஓப்பன் கிச்சன். ஒரு ஹாட் வாட்டர் கெட்டில், டோஸ்டர், ஸ்டவ்வு, அவன் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹாலு, லிவிங் ரூம். அங்கேருந்து அப்படியே உள்ளே போனோன்னா வந்து 2 ரூம் இருக்குது. ஒரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்டு 2 போட்டு வச்சுருக்காங்க. ஆஸ் யூஷுவல் குல்குலி வந்து அவளோட ரூம் வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிட்டா. இங்கே ஒரு வார்ட்ரோப் இருக்குது, அப்புறம் ஒரு மிரர் வச்சுருக்காங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஒரு டபுள் பெட் போட்டிருக்காங்க. லிவிங் ரூமில் ஒரு டிவி இருந்தது. இங்கே மாஸ்டர் பெட்ரூம்லேயும் வந்து ஒரு டிவி இருந்தது.
அப்படின்னு யூஷு போகிறதையும் 2 ரெஸ்ட் ரூம்ஸ் இருந்தது. ஒன்று வந்து ஃபோயர் ஏரியாவில் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் மாஸ்டர் பெட்ரூம்லேயும் வந்து ஒன்று இருந்தது. ஃபோயர் ஏரியாவில் இருக்கிறது கொஞ்சம் பெருசாக இருந்தது. மாஸ்டர் பெட்ரூமில் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது. லிவிங் ரூம்லேருந்து அப்படியே வந்து போனோன்னா வந்து வெளியில் வந்து ஒரு குட்டி பால்கனி மாதிரி. அது வந்து நான் நாளைக்கு காலையில் காமிக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் வெளிச்சத்தில். மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற கபோர்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டூவர்ட்ஸ், ஹேங்கர், அயனிங் போர்டு, அயன் பாக்ஸு, ட்ரையிங் ரேக்கு அந்த மாதிரி அதெல்லாம் இருந்தது. இதுதான் வந்து ரூமில் இருக்க ரெஸ்ட் ரூம் அண்டு பாத் ஏரியா. அவ்வளோதான், இன்றைக்கி டே முடிஞ்சது. இப்போ போய் தூங்கலாம். நாளைக்கு நம்ம எங்கே போக போகிறோன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டே 5ல் என்னென்ன ப்ளேஸஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்கமிங் வீடியோஸில் வந்து பாருங்கள். தேங்க்யூ, பபாய்.